அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். பி தொகுதி தனிமங்கள் 2 இந்த பாடத்தில் ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் இருக்குது. பப்ளிக் எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் இது. ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் என்றால் என்ன, உதாரணம் தருக அப்படின்னு கேட்கலாம். ஹாலஜன் இடைச்சேர்மங்களின் பண்புகள் கேட்கலாம், வடிவங்கள் கேட்கலாம், இனக்கலப்பு கேட்கலாம், அதில் இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான் இரட்டை, பிணைப்பு எலக்ட்ரான் இரட்டை, இதை பற்றியும் கேட்கலாம். இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்கள்னா என்ன, அதோட பண்புகள் என்ன, வேதிப்பண்புகள் என்ன, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்கே இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்களினுடைய வடிவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் இருக்கிற தனித்த எலக்ட்ரான் இரட்டை, பிணைப்பு எலக்ட்ரான் இரட்டையை சிம்பிளாக ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்களில் ஏஎக்ஸ், AX3, AX5, AX7 இத்தனை வகையான ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் இருக்குது. அவங்களோட பொதுவான வாய்ப்பாடு தான் இது. ஒரு வகைப்பாட்டுக்கும் எடுத்துக்காட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சேர்மங்களை கொடுத்துட்டு இவங்களோட இனக்கலப்பு, வடிவம், தனித்த எலக்ட்ரான் இரட்டை, பிணைப்பு எலக்ட்ரான் இரட்டை கேட்குறப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு சில விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். கட்டாயமாக நீங்கள் வடிவத்துக்கு இதை ஞாபகம் வச்சுக்கணும். இனக்கலப்புக்கு நான் ட்ரிக்கு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக, எந்த ஒரு பேசிக் நாலேஜும் தேவையில்லை. அப்படியே டக்குன்னு ஒரு செகண்டில் நீங்கள் இனக்கலப்பை சொல்லிடுவீங்க. பட் வடிவம்னு சொல்கிறப்ப நமக்கு கொஞ்சம் இது தெரிஞ்சிருக்கணும், சரியா? இப்போது இந்த ஹாலஜன் இடைச்சேர்மங்களில் நம்ம முதல்ல ஸ்டீரிக் நம்பர் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ சொல்லுவேன். அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 2ன்னு வந்துச்சுன்னா SP இனக்கலப்பு, 3னா SP2, 4னா SP3, 5னா SP3D, 6னா SP3D2. வடிவம் பார்த்திங்கன்னா நேர்கோடு, அதாவது SPனா நேர்கோடு, SP2னா முக்கோணதளம், SP3னா நான்முகி, SP3Dனா முக்கோண இருபிரமிடு, SP3D2னா எண்மிகி. இது வேதிப்பிணைப்பு பாடத்திலே ரொம்ப பேசிக்காக நம்ம படிச்சிருப்போம். ஹாலஜன் இடைச்சேர்மங்களை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் வராது. இதிலிருந்து இந்த இனக்கலப்பு வரும், சரியா? இதை அப்படியே ஒரு சைடில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடா கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இனிமேல் நான் சொல்ல போகிறத நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அடைச்சா இவ்வளவு தானா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வடிவம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டீரிக் நம்பர் வேணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஸ்டீரிக் நம்பர் அப்படிங்கிறது அந்த சேர்மத்தில் இருக்கிற பிணைப்பு இரட்டை, தனித்த இரட்டை. அதாவது பிணைப்பில் இருக்கிற 2 எலக்ட்ரான், தனியாக இருக்கிற 2 எலக்ட்ரான், இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஹாலஜனோட இணைத்திர, அதாவது வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ இது ஹாலஜன் இடைச்சேர்மங்கள், அப்போ இருக்கிறதெல்லாம் ஹாலஜன் தான். ஹாலஜன்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 7 எலக்ட்ரான்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு விளக்கிறதுக்கு சொன்ன ஹாலஜன் இடைச்சேர்மமா, மைய அணுக்கு 7 எலக்ட்ரான். இதை மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் ரொம்ப சின்சியராக, சீரியஸாக கவனிக்கணும். இப்போ முதல் டைப் என்னது? ஏஎக்ஸு, கரெக்டா? இப்போ ஏஎக்ஸ் அப்படிங்கிறப்ப என்னென்ன இருக்கலான்னு பார்த்தோம். சிஎல்எஃப்ஆ இருக்கலாம், பிஆர்எஃப்ஆ இருக்கலாம், ஐஎஃப்ஆ இருக்கலாம், பிஆர்சிஎல்லாக இருக்கலாம். இப்போ இது ஏஎஃப் வகைன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுவும் ஒன்று, ஏஎக்ஸ்னால் இது ஒன்று, இது ஒன்று. அப்போ இது ஒன்று இருக்குது, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இவங்க எல்லாமே இந்த டைப்பு தான், ரைட்டா? இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பிணைப்பு இரட்டை, தனித்த இரட்டை கண்டுபிடிக்க வரும். இப்போ இதில் யார் முதல்ல இருக்கிறாங்களோ அவங்க தான் மையணு. மையணு யாராக இருந்தாலும் இங்கே எல்லாருமே ஹாலஜன் தான். அப்போ ஹாலஜன் அப்படிங்கிறப்ப எத்தனை எலக்ட்ரான்கள்? இணைதிர எலக்ட்ரான்கள் 7 எலக்ட்ரான்கள். இந்த ஒரு சேர்மத்துக்கு நீங்கள் நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் வரதெல்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்களே போட்டுருவீங்க. இப்போ இவரு தான் மையனு, இவரு ஹாலஜன், சிஎல்ஆ, பிஆர், ஐ, பிஆர் 4 சேர்மத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன்.
அப்போ இணைதிறன் எலக்ட்ரான் 7 எலக்ட்ரான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மைய அணுவோட இணைதிறன் எலக்ட்ரான் 7 எலக்ட்ரான். 1 2 3 4 5 6 7 எல்லாருக்கும் இதே மாதிரி தான். இதில் ஒரு எஃப் தான் சேர்ந்துருக்கு. கரெக்டாக ஒரு எஃப் தானே பிணைப்பில் ஈடுபட்டிருக்கு. அந்த ஒரு எஃப்போட எலக்ட்ரான் இது. சரியா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், சர்க்கிள் பண்ணுறேன். இப்போ இதுவும் பிணைப்பு. 2 எலக்ட்ரான் இருக்குது, அதான் பிணைப்பு இரட்டை. இப்போ மிச்சம் இருக்கிறத ரெட்டையாக சேர்த்துருங்க. 1 2 3 முடிஞ்சிச்சா? இப்போ இது என்னது, பிணைப்பு. இது சிஎல்லுது, இது எஃப் தான், அவங்களுக்குள்ள பாண்ட் இருக்குது. அப்போ இங்கே பிணைப்பு இரட்டை எத்தனை, பிணைப்பு இரட்டை எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. கரெக்டா? இது என்னது, தனித்தனியாக இதெல்லாமே குளோரினோட எலக்ட்ரான்கள் தான் இன்டூலே இருக்குது. இப்போ தனித்த இரட்டை எத்தனை இருக்குது, 3 இருக்குது. பாருங்கள், கண்டுபிடிச்சிட்டோம் ஈஸியாக. இதை ரெண்டுத்தையும் கூட்டுனீங்கன்னா தான் அந்த ஸ்டீரிக் நம்பர். அப்போ இதுக்கு ஸ்டீரிக் நம்பர் 4. சரியா? 4னா பாருங்கள் என்ன இனக்கலப்பு, sp3 இனக்கலப்பு. என்ன வடிவம், நான்முகி வடிவம். இந்த இனக்கலப்பு கரெக்டு, ஆனால் வடிவம் நான்முகி தான். ஆனால் இங்கே நான்முகியாக இருக்காது, மாறிடும். அதுதான் ட்விஸ்டே. எப்படி? இப்போ இந்த வடிவத்துக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இவங்க தான். ரைட்டா? 1 2 3 4. இப்போது இந்த மைய அணு ஏ இங்கே இருக்கிறாரு, அல்லது சிஎல் யார் வேணா இருக்கட்டும். இப்போ இதான பிணைப்பு இரட்டை. அப்போ இங்கே எக்ஸு, சாரி நான் இப்படி நான்முகி வடிவம்ல, இப்போ நான்முகி ஷேப்பில் போடணும். இதான் நான்முகி ஷேப். கரெக்டாக? நான்முகினா ஃபேன் இருக்குது பாருங்கள். ஃபேனோட மேலே ஃபேன் இப்படி இருக்கும் தண்டு. இந்த ஃபேனோட மண்டை இங்கே இருக்கும், 3 விங்ஸ் இங்கே இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுதான் இந்த ரெக்கையெல்லாம் கொஞ்சம் அமுக்கி விட்டுருங்க. ஸோ அந்த ஷேப்பு தான் கரெக்டாக நான்முகி ஷேப்பு. இல்லைன்னா கேமரா ஸ்டாண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் ஏவா, இப்போ இந்த 4 பேர் தான் இந்த ஷேப்பில் வருவாங்க. அப்போ இது என்னது, தனித்த எலக்ட்ரான் இரட்டை. அப்போ இங்கே பாண்ட் இருக்காது, 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்புறம் அடுத்தது 3 இருக்கா, அப்போ இதுவும், அப்போ இந்த பாண்ட் இருக்காது, இதுவும். இப்போ இந்த பிணைப்பு எலக்ட்ரான் இரட்டை. அப்போ இது யாருது, எக்ஸு. அப்போ ஏக்கும் எக்ஸ்க்கும் நடுவில் பாருங்கள் என்ன இருக்குது, நேர்கோடு இருக்குது. நான்முகி வடிவம் தான், ஆனால் இவங்களாம் எலக்ட்ரான் மேகம். அப்போ சப்போஸ் இதை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களாம் பேய் மாதிரி கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஃபோட்டோவில் வரமாட்டாங்க, இது மட்டும்தான் வரும். அப்போ இதெல்லாம் எடுத்துட்டு இது என்ன வடிவம்னு பாருங்கள், நேர்கோடு. புரியுதா உங்களுக்கு? நான்முகி தான் வரணும், அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த எலக்ட்ரான், தனித்த எலக்ட்ரான் இரட்டை வடிவத்தில் வராததுனால, ஏன்னா அது எலக்ட்ரான் மேகம் அப்படிங்கிறதுனால இது மட்டும்தான் வரும். அப்போ வடிவம் என்ன ஆகிடும், நேர்கோட்டு வடிவம் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். அடுத்தது AX3 வகை. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம், ClF3, BrF3 இதெல்லாம். இப்போ நம்ம ஸ்டீரிக் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தனித்த எலக்ட்ரான் இரட்டை, பிணைப்பு எலக்ட்ரான் இரட்டை கண்டுபிடிக்கணும். இப்போது Cl இவர் தான் மைய அணு, 7 எலக்ட்ரான்கள் இணைதிற எலக்ட்ரான்கள். இப்போ 1 2 3 4 5 6 7 3 எஃப் அது கூட பிணைப்பில் ஈடுபட்டிருக்கு. அப்போ எப்படி போடலாம், 1 2 3 இதெல்லாம் ஃப்ளூரின். ரைட்டா? இது ஒரு ஃப்ளூரின், இது ஒரு ஃப்ளூரின், இது ஒரு ஃப்ளூரின். இதெல்லாம் சிஎல்லோடது. இப்போது இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பிணைப்பு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பிணைப்பு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பிணைப்பு. அப்போ இங்கே பிணைப்பு இரட்டை எத்தனை இருக்குது, 3 இருக்குது. கரெக்டாக? இது பாருங்கள் மிதர் 2 2. இது தனித்தனியாக குளோரினோட எலக்ட்ரான் இரட்டை. அப்போ இது ஒன்று இது ஒன்று. அப்போ தனித்த எலக்ட்ரான் இரட்டை, தனித்த இரட்டை எத்தனை, 2 இருக்குது. அப்போ இந்த 3 2ஐயும் கூட்டுங்க. இப்போ ஸ்டீரிக் நம்பர் என்ன இருக்குது, 5. கரெக்டாக?
5னா என்ன கலப்பு பாருங்கள், sp3d. வடிவம் பாருங்கள், முக்கோண இரு பிரமிடு. ஆனால் இந்த சேர்மம் முக்கோண இரு பிரமிடு வடிவத்தில் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்? உங்களால் காரணம் சொல்ல முடியுமா? எப்போவுமே இந்த தனித்த எலக்ட்ரான் இரட்டை வந்துச்சுன்னா அது எலக்ட்ரான் க்ளவுடு. அப்போ அவர் அந்த வடிவத்தில் பங்கு கொள்ள மாட்டார். அதனால தான் இங்கே 2 தனித்த எலக்ட்ரான் இரட்டை இருக்கிறதுனால தான் இந்த வடிவத்தில் அது வராது. அது சரி, இந்த முக்கோண இரு பிரமிடு எப்படி இருக்கும்? முக்கோணம்னா முக்கோணம் போட்டுருங்க. இரு பிரமிடுனா மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர். இப்போ இது அப்படியே முக்கோணம் 2 பிரமிடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். முக்கோண இரு பிரமிடு இதுதான். ரைட். இப்போ இது என்ன வடிவத்தில் ஆக்சுவலாக வருது அப்படின்னு பார்த்தா, இந்த மையம் இருக்குல்ல, இந்த இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இருக்கா? சிஎல் இருப்பார். சிஎல். இப்போ இதை சுற்றி முக்கோணம் அப்போனா பாருங்கள், 1 2 3 4 5. பாருங்கள், ஸ்டீரிக் நம்பர் 5. அப்போ 2, இந்த 5ல் 2 வந்து தனித்த எலக்ட்ரான் இரட்டை எடுத்துக்கும், 3 வந்து பிணைப்பு எலக்ட்ரான் இரட்டை எடுத்துக்கும், அதாவது ஃப்ளூரின் இருக்கும். இப்போ இந்த 2 தனித்த எலக்ட்ரான் இரட்டையை கொடுக்கணும். 2 இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 இடத்துல கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப டீப்பாக வேதிப்பிணைப்பு பாடத்தில் நம்ம பார்ப்போம். அது வந்து 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன். பட் உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இங்கே இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, ஆக்சியல் பாண்டுன்னு பேர், அச்சு வழி பிணைப்புன்னு பேர். அதில் நம்ம கொடுக்கக்கூடாது, இந்த இங்கே தான் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எலக்ட்ரான் இரட்டையை இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இப்படி வந்துடும். இன்னொரு எலக்ட்ரான் இரட்டையை இங்கே கொடுத்துட்றேன். இப்படி வந்துடும். கரெக்டாக முக்கோணத்தோட 2 பக்கம் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து 3 பிணைப்பு எலக்ட்ரான் இரட்டையில் இங்கே ஒரு எஃப்பு, மேலே ஒரு எஃப்பு, கீழே ஒரு எஃப். அப்போ நான் என்ன அர்த்தம், பிணைப்பு இரட்டை இதுன்னா அப்போ இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு. கரெக்டா? இப்போ ஆக்சுவலாக இவங்களெல்லாம் நீங்கள் சும்மா கனெக்ட் பண்ணுங்களேன். கனெக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது ஒரு முக்கோணம், முக்கோணமாக இரு பிரமிடு. ஸோ இந்த ஷேப்பில் தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் எலக்ட்ரான் இரட்டையா, இவங்க வடிவத்துக்கு வடிவத்தில் பங்கெடுத்துக்க மாட்டாங்க, எலக்ட்ரான் மேகம். அப்போ இது பாருங்கள், இப்படி இருக்கா, இப்படி இந்த இடத்துல சிஎல் இருக்குது. அப்போ இது டி ஷேப்டு. அதனால தான் இது டி வடிவம்னு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், 3 பிணைப்பு இரட்டை, 2 தனித்த இரட்டை. அடுத்தது AX5 வகை. இப்போ AX5 எடுத்துக்காட்டு எதை சொல்லலாம்? BrF5, IF5, அதே ஃபார்முலாவில் தான் இருக்கும். இப்போ இதுக்கு பிணைப்பு இரட்டை, தனித்த இரட்டை, வடிவம் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், இனக்கலப்பெல்லாம். இப்போ BR இதுதான் மையன்னு, ஹாலஜன், அப்போது 7 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 4 3 7 போட்டுட்டோம். இப்போ இங்கே எத்தனை இந்த BR கூட ஃப்ளூரின் பாண்ட் ஆகிருக்கு? 5 ஃப்ளூரின். அப்போ 5 ஃப்ளூரினுக்கு 1 2 3 4 5. இப்போ இதெல்லாம் ஃப்ளூரின். கரெக்டாக? இது யார்? BR. இல்லை இது A, இதெல்லாம் X. இப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது சேர்ந்து ஒரு பாண்டு, இது ஒரு பாண்டு, இது ஒரு பாண்டு, இது ஒரு பாண்டு, இது ஒரு பாண்டு, 5 பிணைப்பு. அப்போ பிணைப்பு இரட்டை எத்தனை இருக்குது? 5 இருக்குது. கரெக்டாக? இது வந்து 2 எலக்ட்ரான். அப்போ தனித்த இரட்டை. இப்போ தனித்த இரட்டை எத்தனை இருக்குது? 1 இருக்குது. இதுதான் டேப்லர் காலமில் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். இப்போ இதை 2த்தையும் ஆட் பண்ணோம்னா ஸ்டீரிக் நம்பர் கிடச்சிரும். எவ்வளவு? 6. ஸ்டீரிக் நம்பர் 6னா இனக்கலப்பு என்னது? sp3d2. வடிவம் என்னது? எண்முகி. இந்த இனக்கலப்பு கரெக்டா? கரெக்ட். வடிவம் கரெக்டாக மாறிடும். ஏன்? ஏன்னா தனித்த எலக்ட்ரான் இரட்டை இருக்குது. அப்போது நம்ம முதல்ல எண்முகி எப்படி இருக்கும்? எண்முகியோட வடிவம் பார்த்திங்கன்னா, நடுவில் இந்த BR இருப்பார்.
இது அப்படியே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் அப்படியே ஒரு புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மேலே ஒன்று கீழே ஒன்று. இதுதான் எண்முகி வடிவம். இப்போ பாருங்கள் 5 ஃப்ளூரின் இருக்குது, ஒரு தனித்த எலக்ட்ரான் இரட்டை இருக்குது. நான் ஒரு தனித்த எலக்ட்ரான் இரட்டையை இங்கே கொடுத்துட்றேன், இங்கே இருக்குன்னு வச்சுப்போம், ரைட்டா? இப்போ மீதி வந்து எத்தனை ஃப்ளூரின் இருக்குது? 5 ஃப்ளூரின் இருக்கா? இந்த 5 ஃப்ளூரினையும் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இந்த பிணைப்பு இரட்டையெல்லாம் இங்கே இருக்குது, 5 பிணைப்பு இரட்டை. இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை இந்த வடிவத்தை பார்க்குறோம், இது வந்து எலக்ட்ரான் வேகம், இது வராது, இதுதான் வரும். அப்போ இதுக்கு இந்த வடிவத்துக்கு நீங்கள் என்ன பேர் சொல்வீங்க? இது வந்து சதுரம். இது மேலே இருக்குது. இப்போ புக்கு இருக்குன்னா இப்படி மேலே வெர்டிக்கலாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது மேலே இருக்குது, இதுதான். இப்போ இது சதுரம், இது ஒரு மேலே இருந்தால் பிரமிடு. அப்போ இதோட வடிவம் என்னது? சதுர பிரமிடு. புரியுதா? ஸோ அதனால தான் இங்கே சதுர பிரமிடுன்னு கொடுத்துருக்குறாங்க. இனக்கலப்பு ட்ரிக் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம். பிணைப்பு இரட்டை தனித்த இரட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது AX7 வகை. AX7 வகை அப்படின்றப்ப அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் IF7 தான். இப்போ I வந்து ஹாலஜன், அதுதான் மைய அணு. இணைதிர எலக்ட்ரான்கள் 7 எலக்ட்ரான்கள், 1 2 3 4 5 6 7. இப்போ இது கூட எத்தனை ஃப்ளூரின் பாண்ட் ஆகிருக்கு? 7 ஃப்ளூரின். அப்போ 1, இது 2வது ஃப்ளூரின், இது 3வது ஃப்ளூரின், இது 4வது ஃப்ளூரின், இது 5, இது 6, இது 7, ரைட்டா? இப்போ இது 1 2 3 4 5 6 7, இது எல்லாம் அயோடின், இது எல்லாம் 7 ஃப்ளூரின் அணுவோடு. புரியுதா உங்களுக்கு? அப்போ எத்தனை பிணைப்பு இரட்டை இருக்குது? பிணைப்பு இரட்டை 7 இருக்குது. தனித்த இரட்டை இருக்கா? தனித்த இரட்டை 0. அப்போ ஸ்டீரிக் நம்பர் என்னது? 7. 7னா sp3d3. பாருங்கள், மொத்தம் இங்கே 7 இருக்கும். S1 இருக்கா, P3, D3. இப்போ 3 3 6 1 7. ஸோ இதுக்கு சம்மந்தம் இருக்குது. இங்கே எத்தனை இருக்கோ அத்தனை ஆர்பிட்டால்கள் தான் அங்கே இருக்கும். ஸோ இதுதான் sp3d3 இனக்கலப்பு. இப்போ இந்த ஸ்டீரிக் நம்பர் 7ஆக இருக்கிறப்ப, இனக்கலப்பு sp3d3ஆக இருக்கிறப்ப வடிவம் ஐங்கோண இரு பிரமிடு. இது எப்படி வரைகிறது? அதாவது I வந்து உள்ளே இருக்கிறார், ஐங்கோணம்னா 5 பேர். அப்போ இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின். முதல்ல இவங்களை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இவங்கெல்லாம் சரியா 5. இன்னும் 2 ஃப்ளூரின் இருக்குல்ல, மேலே ஒரு ஃப்ளூரின், கீழே கீழே சரியா, இது கீழே பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். கீழே ஒரு ஃப்ளூரின், மேலே ஒரு ஃப்ளூரின், கீழே ஒரு ஃப்ளூரின். இதுதான் ஐங்கோண இரு பிரமிடு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இனக்கலப்பு இது ஐங்கோண இரு பிரமிடுன்றது இதோட வடிவம். பிணைப்பு இரட்டை 7 இருக்குது, தனித்த எலக்ட்ரான் இரட்டை 0 இருக்குது. ஸோ இதுதான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது சிம்பிளாக டேப்லெட் காலமில் கொடுத்தாச்சு. எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இந்த இனக்கலப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த பிணைப்பு இரட்டை தனித்த எலக்ட்ரான் இரட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த வடிவம் அப்போ எங்கே வந்து எலக்ட்ரான், அந்த தனித்த எலக்ட்ரான் இரட்டை வரும், ஏன் வந்து இந்த வடிவம் மாறி வருது அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.